சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஓய்வூதியத்தை கோர்ட் உத்தரவு கொடுத்து கூட ஓய்வூதியத்தை வந்து தமிழக அரசு தராம வந்திக்கிறாங்க, பழைய சொல்லி போட்டிருக்காங்க. உங்க போராட்டத்தை பத்தி நீங்க எப்படி பாருங்க? உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது. இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே அவங்க செய்யறதே இல்லை. நீங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்க ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க. அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இன்னைக்கு கிச்சபட்சம் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மாசம் தான் தேர்தலுக்கே இருக்கு. அதனால அவங்களால பணமும் இல்லை. ஆனா மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை பூரா வேற வழியில செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த வெகுஜன விரோத அரசாங்கமாக, மக்கள் விரோத அரசாங்கமாக இன்னைக்கு இருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை. பிறகு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர். நீங்க அநேகமா தாய்லாந்துல இருக்கதா சொன்னாங்க. பெங்களூர் போயிட்டு பெங்களூர் தனி சார்ட்டர் பிளைட் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 1000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் யாருக்கு தருவோன்னு சொன்னாங்க? தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை. இது இன்னொரு அமைச்சர் சொல்லுவார், வேறு விதமா பட்டை அடிச்சிருந்தா ஒண்ணு, நாமம் போட்டா ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது.